ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேட் மைண்ட்ஸ் கிரிப்டோ யூடியூப். நம்ம இந்த தடவை பார்க்க போனால் டெய்லி மார்க்கெட் என்ன வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நேற்று சொன்ன மாதிரி பிடிசி பர்ஃபெக்டாக ரியாக்ட் ஆச்சு. இப்போ மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கும் போகுது அதை மட்டும் பார்ப்போம். பிடிசி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தொடர்ந்து இங்கே பாருங்கள், அதனால தான் இப்போ டவுன்ஃபால் ஆனது. தொடர்ந்து 3-4-5 டேஸாக வந்து அப்வர்டாக இருந்ததுதான். அதுவும் மேசிவான பர்சன்டேஜ், ஆல்மோஸ்ட் 10,000% வரைக்குமே இப்போ ஒரு மேசிவான கேப்சர் கிடச்சிருந்தது. ஸோ அதனால் வந்து இப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறது ஆஸ் யூஷுவல் தான். ஸோ அதனால் வந்து செல்லிங் ஆகுது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க யாருமே வந்து இப்போ செல்லிங்லாம் பண்ண வேண்டாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் அழகாக ட்ரெண்ட் லைன் அப்படியே போயிட்டு இருக்குது மார்க்கெட்டு. ஸோ இதே ஸ்டேஜில் போனால் வெயிட் அ மினிட் ப்ளீஸ். இதே ஸ்டேஜில் போச்சுன்னா திரும்பி ஒரு டவுன்ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்ல சின்ன செல்லிங் பேட்டர்ன் மாதிரி காமிக்குது. பட் இப்போ நீங்கள் செல்லிங்கெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ பையிங் சைடில் இருக்குது, நல்ல மூமெண்ட்டு. ஸோ சின்ன புல் பேக் மாதிரி கிடைக்கும். ஸோ நம்ம பையிங் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு குறைஞ்சது இந்த லெவலுக்கு கீழே வராத வரைக்குமே நம்ம செல்லிங்க்கு போகக்கூடாது. இப்போது வரைக்கும் நம்ம பையிங்கில் இருப்போம். சரிங்களா? சரி, அதுக்கடுத்து வர கிரிப்டோ பார்ப்போம். டிஆர்யூ பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபெக்டாக தெரியுது. ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கலாம். பட் இவனை வந்து நம்ம செல்லிங் போடலாமா பையிங் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு மேஜராக பார்த்தீங்கன்னா நம்ம செல்லிங் வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். காரணம் ஏன் அப்படின்ற மாதிரி சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா பிடிசி வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் ஆகுது. அந்த டைம் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மினிமம் இவ்வளோ தூரம் வரலாம். ஆல்ரெடி மூவ்மெண்ட்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இவ்வளோ தூரம் வர வாய்ப்பு இருக்குது. நம்மளோட பர்சனல் குரூப்பில் நம்ம போட்டாச்சு, சொல்லியாச்சு இந்த மாதிரி செல்லிங் வர வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆகிருக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் மினிமம் இவ்வளோ தூரம் வைக்கணும். மினிமம் டார்கெட் நம்ம இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கணும். அண்ட் தென் மேக்ஸிமம் இவ்வளோ தூரம் பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம இந்த இதில் பார்க்கறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா ப்ராஃபிட் அந்த ப்ராஃபிட் போயிடக்கூடாதுல்ல. 10,000 ரேட்ஸோ வேணாம். சால் யூஎஸ்டிடி சொல்லலாம், எல்லாமே தெரியும். பெரிய பிரேக் அவுட் கொடுத்துருந்தான் டேயில், நம்ம நேற்று பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால ஒரு பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கல. சொன்ன மாதிரி ஒரு சின்ன திடீர்னு வாலட்டைல் ஆகிட்டு கூட மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து மேஜராக வந்து நீங்கள் செல் பண்ண வேணாம். இல்லை ஷார்ட் டேர்ம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் செல் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் தென் பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இந்த கிரிப்டோ வந்து ஓப்பன் பண்ணோடனே ஒரு நல்ல மூவ்மெண்ட் போய்க்கலாம். இப்போ செல்லிங் நல்லா பிடிசி நல்லா செல்லிங் தான், நம்ம டவுன்ஃபால் நல்லா ஆக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இன்கேஸ் இல்லைனா இந்த சப்போர்ட்டில் வந்து இவன் எடுத்துக்கிட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் நம்ம இப்போ பை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து மார்க்கெட் வந்து இங்கே க்ரியேட் ஆகட்டும். சரிங்களா? ஒரு நல்ல பேட்டர்னில் க்ரியேட் ஆகட்டும் பையிங் சைனு. அண்ட் தென் நம்ம வந்து இனிஷியலி நம்ம பையிங் பண்ணலாம். அது வரைக்குமே வேண்டாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்படி டவுன்ஃபால் இப்போ டவுன்ஃபால் ஆகினா இப்போ திரும்பி மேலே போயிட்டு எப்போ இந்த கிராஸ் பண்ணுறோன்னா இப்போ ஒரு நல்ல பையிங் சைன், அப்போ நம்ம பை பண்ணிக்கலாம். அந்த நம்ம ஸ்டாப் லாஸ் இப்போ இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். நம்ம அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ தூரம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னா ஆல்மோஸ்ட் மினிமம் இவ்வளோ தூரம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட்டில். அண்ட் தென் எத்5 பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான இது இருக்குது மூமெண்ட்டில். நாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த லெவல் எவ்வளோ வேணால் நீங்கள் பை பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு நல்ல மூமெண்ட் தான். மோஸ்ட்லி வந்து எத்5 வந்து ப்ராஃபிட்டில் போக வாய்ப்பு ரொம்ப ஹையரில் இருக்குது. ஸ்டாப் லாஸ் நம்ம இங்கே வச்சுக்கலாம். சாரி ஃப்ரெண்ட், ஒரு டெலிகிராமில் ஒரு மெசேஜ் வந்திருந்தது, ப்ரோ இந்த மாதிரி சொல்லுங்கன்ட்டு. சார்ட் அவருக்காக நம்ம சொல்கிறோம், பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் தான் நமக்கான சரியான சப்போர்ட் லைனாக கொடுக்க போகுது. பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த லெவலுக்குள்ளே நம்ம பை பண்ணுறதை பார்த்து தான் பெட்டர். அந்த நம்ம ஸ்டாப் லாஸு நம்ம இங்கே வச்சுக்கலாம், பெட்டராக இருக்கும். சரிங்களா? அண்ட் தென் நம்ம ப்ராஃபிட் வந்து நம்ம டார்கெட் வந்து நம்ம டெய்லி பேஸிஸில் நம்ம ப்ரொப்போஸ் பண்ணலாம். இவ்வளோ தூரம் வச்சுக்கோங்க, பெட்டராக இருக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட் கூட பண்ணிக்கலாம். மேண்டா வந்து ஆல்ரெடி மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால் வந்து அவனை நம்ம டெலிகிராமில் மட்டும்தான் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி அவனை பை பண்ணுங்கன்ட்டு. ஸோ யாரெல்லாம் மிஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன மேண்டா பொசிஷன் வாங்கியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. சரி விடுங்க, அதை ஹோல்ட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளமெட்டிக் இல்லை. பட் பிடிசி வந்து சின்ன ப்ராஃபிட் புக்கிங் ஆகுதுனால நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளமெட்டிக் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி அனலைஸ் வீடியோ வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃப்ரீ சிக்னல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம், அதை ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க.